ஹலோ மக்களே, இது ஒரு நைட் விலாக்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையனுக்கும் மணி 2 நைட்டு 2 மணி இருக்கும், செம்மையான காய்ச்சல். பக்கத்தில் படுக்க கூட முடியாது. என் பையனுக்கெலாம் காய்ச்சல் வந்ததுன்னா 100 102 வராது, டைரெக்டாக 104 105 அப்படி தான் வரும். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் நம்மளை திட்டுவாங்க, ஏம்மா இப்படி வச்சுருக்கீங்களே, ஃபிக்ஸு வரும், ஏன் கூட்டிகிட்டு வர்றீங்க, இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வரீங்கன்னு. 2 மணிக்கு காய்ச்சல் வந்தால் நான் தனியாக எப்படி போக முடியும்? ஃபைனலாக 2 மணிலேருந்து 6 மணி, உங்களுக்கு டைம் காட்டியிருக்கேன் பாருங்கள், 6 மணிக்கு மேலே தான் கொஞ்சமாக காய்ச்சல் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படுக்கவே டைம் கிடச்சிது. படுத்தோம், மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஏன்னா அவனுக்கு டெஸ்ட் இருக்குது. நாள் நைட்டு தான் எழுதி எல்லாம் படிச்சிருக்கான். ஸோ டெஸ்ட்டு போனேன். அப்படி என் கண்ணெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிட்டு, நைட்டு முழுக்க முழிச்சிருந்தனால. மடியிலே வேறு படுத்துருந்தான் பார்த்துக்கோங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது கூட தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, மடியிலே இருப்பான். இந்த மாதிரி நிறைய நைட்டு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ மார்னிங் ஹாஸ்பிட்டல் போகலான்னா 12 மணிக்கு அது காலையில் ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடிஞ்சது. போன உடனே 104 இருந்தது காய்ச்சல். நெப்லேசர் பிடிச்சிட்டு 2.5 மணி நேரம் அப்சர்வேஷனில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரவே 10:30 மணி ஆச்சு. நிறைய நைட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். நாள் நைட்டு நான் அழகாக எல்லாம் மேக்ஸ் எக்ஸாம் மறுநாள் அழகாக இருந்து எழுதி எல்லாம் படிச்சுட்டு எனக்கு ரொம்பவே முடியல. என்கிட்ட வந்து படுத்து என் மேலே ஏறி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால தான் அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சு என்னன்னு தெரியல, எனக்கு முடியாமல் இருந்துச்சு. உடம்பு முடியல, கால் வலிக்குதுன்னு என் கால் எல்லாமே என் பிள்ளை தான் அமுக்கி கொடுத்துட்டு இருந்தான். கடைசியில் அவனுக்கே அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இவன் ப்ரீமெச்சூர் பேபிங்கிறனால இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போதா. எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ இந்த வருஷம் தொடங்கி 3 மாதத்தில் 3 மாதம் இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான். பெரியவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தாங்கிக்கலாம், சின்ன பிள்ளை நமக்கு முடியலன்னா கூட நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு முடியலன்னா அதை நமக்கு ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நேற்றெல்லாம் 2.5 மணி நேரம் எமர்ஜென்சியில் வச்சுருந்தாங்க. எப்படியோ ஒரு வேலை இவ்வளோ காய்ச்சலையும் பிள்ளை டெய்லி 2 நாளாக ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்கு. ஏன்னா டெஸ்ட் நடக்குது இல்லையா, பாவம் குழந்தை. எனக்குமே உடம்பு சரியில்லை, ஆனால் நான் அதை கூட பொறுப்பெடுத்துலாம். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னால் தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டான் அன்றைக்கி நைட்டு. அவனும் கஷ்டப்பட்டான், நானும் கஷ்டப்பட்டேன். ஏன்னா அனுத்திட்டே இருந்தேன் காய்ச்சலில், அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது.